ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஸ்போர்ட்ஸில் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ் நியூஸில் இந்திய வீரர் சாம்பியன் ஆஸ்திரேலியா ஓப்பன் பேட்மிண்டன் தொடரில் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் லக்ஷயா சென் சாம்பியன். சிட்னியில் நடந்த இறுதிப் போட்டியில் சாம்பியன் வீரரை வீழ்த்தி வெற்றி வாகை சூடினார். ரிச்சா கோஷ் ஸ்டேடியம். இந்திய மகளிர் அணியான வீராங்கனை ரிச்சா கோஷ் பெயரில் புதிய கிரிக்கெட் திடல் கட்டப்படும் என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. கிரிக்கெட் ஜாம்பவான்களான சச்சின் தெண்டுல்கர், தோனி ஆகியோருக்கு இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு கௌரவம் வந்து இந்த வீராங்கனைக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. முத்துசாமி இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் தன்னுடைய முதல் சதத்தை பதிவு செய்தார் தென்னாப்பிரிக்க ஆல்ரவுண்டர் சேனுரன் முத்துசாமி. இவங்க வந்து தென்னாப்பிரிக்கா, ஆனால் ஏன் நம்ம இங்கே வந்துட்டு குறிப்பிடுறோன்னு பார்த்தோன்னா, இவருடைய சொந்த ஊர் எதுன்னு பார்த்தோன்னா நாகப்பட்டினம் தான். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்டில்மேன் டிரைவர் அப்படின்ற விருது வந்து அஜித்குமாருக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. நடிகரும் கார் ரேசருமான அஜித்குமாருக்கு 2025ஆம் ஆண்டிற்கான ஜென்டில்மேன் டிரைவர் விருது இத்தாலியின் வெனிஸ் நகரில் நடந்த விழாவில் குடும்பத்தினருடன் சென்று பெற்றுக்கொண்டார். 1 மணி நேரத்தில் 847 புஷ்அப். சுமார் 27 கிலோ எடையை சுமந்தபடி 1 மணி நேரத்தில் 847 புஷ்அப் எடுத்து கின்னஸ் சாதனை படைத்தார் புஷ்அப் மேன் ரோஹித் தாஸ். சௌத்ரி நாட்டின் கௌரவத்தை உயர்த்தியுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பாராட்டு. அது மட்டும் இல்லாமல் உலகின் முதல் நாடாக இளம் வயதினர் புகைப்பிடிப்பதை தடை செய்தது மாலத்தீவு. ஜனவரி 27 அதாவது 2007 ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தோர் அனைத்து வடிவிலான புகையிலை பொருட்களை வாங்குவதும் அவர்களுக்கு விற்பதும் தடை என அறிவித்துள்ளது. இது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த மாதிரி நம்ம தமிழகத்துலேயும் கொண்டு வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெய்லி இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்க்கு வந்து நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.